Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்கிலீஷ் ரீடிங்ல இந்த சவுண்ட் நீங்க பார்த்திருப்பீங்க EIGH. ஸோ இந்த EIGHக்கு என்ன மாதிரி சவுண்ட் வரும் அதோட ஃபேமிலியான வேர்ட்ஸை தான் நம்ம இந்த வீடியோல லேர்ன் பண்ண போறோம். கண்டிப்பா உங்களுக்கு ரீடிங்ல இது பெரிய லெவல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி எழுதுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் ரீடிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சவுண்ட்ஸ் பற்றின லெசன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தமிழ் தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும், இங்கிலீஷ் நீங்கள் ரொம்ப ஈஸியாக படிக்கலாம் சவுண்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா. ஸோ சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான லெசன்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த EIGH இதோட சவுண்டு நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து வந்து வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த EIGH இதோட சவுண்ட் என்ன அப்படின்னா லாங் ஏயோட சவுண்டு. லாங் ஏயோட சவுண்ட் என்ன அப்படின்னா ஏ அப்படிங்கிற சவுண்டு. இந்த ஏ எழுத்த நம்ம ஏன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதான் இதோட லாங் சவுண்டு, நெடில் உச்சரிப்பு. ஏயோட லாங் சவுண்ட் என்னது ஏ. ஸோ அந்த EIGHக்கு என்ன சவுண்ட் கொடுக்கணும்னா ஏ அப்படிங்கிற சவுண்டு. ஸோ வார்த்தைகளை படிக்கலாம் பாருங்க. சில் ஏ ஸ்லே ஸ்லே. ஓகே, இது எப்படி படிக்கணும்? சில் ஏ ஸ்லே. இந்த இல்லு ஏ லே ஸ்லே ஸ்லே. ஓகே, அதே மாதிரி பாருங்க, இது இவ்வு ஏ வே. எப்படி படிக்கணும்? வே வே. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஏட் அப்படி இல்லை, எயிட். இங்க ஈன்ற சவுண்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ளார வர்ற மாதிரி இருக்கும். எயிட். ஓகே, எயிட் அப்படிங்கறது நம்ம எப்படி படிப்போம்னா எயிட் அப்படின்னு படிக்கிறோம். ஆனா இல்ல, ஏ அப்படிங்கிற சவுண்டு தான் இங்க வருது. இது வந்து இங்க வந்து பார்த்தோம்னா EIGH. ஸோ இங்க வந்து என்ன சவுண்ட் வருது? ஏ. டீயோட சவுண்ட் என்னது? எயிட். அந்த ஈன்றது உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எயிட் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது வந்து பாருங்க, இதை எப்படி படிக்கணும்னா நேபர். ஸோ இதை நம்ம எப்படி படிப்போம்னா நெய்பர் நெய்பர் அப்படின்னு படிப்போம். ஆனா இங்க ஆக்சுவலா ஏங்கிற சவுண்டு கிடையாது, ஏ அப்படிங்கிற சவுண்டு தான். ஏன்னா EIGH எல்லாத்துக்குமே சேர்த்து என்ன சவுண்டு வருது? லாங் ஏயோட சவுண்டு ஏ அப்படிங்கிற சவுண்டு. அப்போ ஏ நேபர் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி பாருங்க, இங்கேயும் இவ்வு ஏ வெயிட். ஸோ நம்மளோட வெயிட் சொல்லுவோம் இல்லையா, ஸோ வெயிட் அப்படின்ற சவுண்ட்ல தான் உங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி இங்கேயும் எயிட்டி. ஓகே, ஸோ அந்த ஈன்ற சவுண்டு உள்ளார இருக்கிற மாதிரி நம்ம 80 அதுக்கெல்லாம் அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஆனால் ஆக்சுவலாக பார்க்கும்போது EIGHோட சவுண்டிங் என்னது? ஏ அப்படிங்கிற சவுண்டு தான். ஸோ ஷார்ட் ஏங்கிற சவுண்டு கிடையாது, லாங் ஏங்கிற சவுண்டு. 80. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாருங்க, ஃப்ரேட். இங்க ஏட்டு. ஸோ ஏட்டு ரேட் ஃப்ரேட். இன்னு நே. ஸோ இது வந்து நெய் அப்படின்னு வராது. ஏன்னா இங்க EIGHக்கு என்ன சவுண்ட் வருது? ஏ அப்படிங்கிற சவுண்ட். அப்ப இன்னு நே. அதே மாதிரி லாஸ்ட் ஒன் பாருங்க, இன்வே. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க, வெயிட்லெஸ். அதே மாதிரி ஃப்ளை வெயிட். ஓகே, ஃப்ளை வெயிட். ஓவர் வெயிட். ஸோ இங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா EIGH இது எல்லாமே சேர்த்து அதோட சவுண்டு நம்ம என்ன கொடுக்கணும்னா ஏக்கு லாங் சவுண்ட் என்ன வருதோ அதோட ஆக்சுவல் சவுண்டு தான் இது. ஸோ இங்க எய்ங்கிற சவுண்டோ இல்லைனா வந்து ஏங்கிற சவுண்டு நமக்கு வந்து வராது. ஸோ EIGHோட சவுண்ட் என்னது? லாங் ஏயோட சவுண்டு ஏங்கிற சவுண்டு. ஸோ இதுக்கு எக்ஸப்ஷன் ஒன்று இருக்கு. அதாவது ஒரு வார்த்தையை வந்து நம்ம இந்த ஏ சவுண்ட்ல படிக்க மாட்டோம்.
அது என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னா HEIGHT. இந்த வேர்டை வந்து நம்ம ஹேட் அப்படின்னு படிக்க மாட்டோம், ஹைட் ஹைட் அப்படின்னு படிப்போம். அதாவது இங்க வந்து ஐ சவுண்டு, லாங் ஐ சவுண்டு, EIGHக்கு என்னது லாங் ஐ சவுண்டு வந்து வருது. ஸோ இங்க வந்து நம்ம ஹைட் ஹைட் அப்படின்னு படிப்போம். அப்ப இந்த வேர்டுக்கு வந்து நம்ம என்னது EIGHோட லாங் ஏ சவுண்டுன்றது வராது. இந்த வேர்டுக்கு எக்ஸம்ஷன் என்னது ஐ சவுண்டு தான் வருது. அப்போ ஹைட் அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு வார்த்தைகள் எழுதும் போது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஏங்கிற சவுண்டுக்கு லாங் சவுண்டுலயே வந்து நமக்கு ஏ மட்டும் கிடையாது, ஒரு சில வவல்ஸோட காம்பினேஷன்லயும் இந்த ஏங்கிற சவுண்ட் வந்து வரும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இதுக்கு முன்னாடியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் புதுசா இப்போ ஃபாலோ பண்றவங்களுக்கு எந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் பண்றது, எதை லேர்ன் பண்றதுன்றது பெரிய ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப எளிமையா கத்துக்கிறதுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சவுண்டுல உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.